பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டிய பகுதி 5வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. இந்த பகுதியில தானியேலோட பேச்சு. தானியேல இது அந்த எழுத்த பத்தி விளக்கம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவர் தானியேல் வராரு. அவர் இவருடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. உங்க அப்பா நெபுகாத்நேச்சர் இருந்த சரியான பாதை, நீங்க அதுல இருந்து தவறின பாதை எல்லாத்தையும் சொல்லி விளக்கம் சொல்றாரு. அதனால நீங்க அதுக்காக உங்களுக்கு தண்டனை, நீங்க பொற்பாத்திரங்கள் எடுத்தது, திராட்சை ரசம் அருந்தினது எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு இது அந்த எழுத்து என்னன்னா 4 வார்த்தைகள் தான். மேனே மேனே தெக்கேல் உப்பாசின். இதுல ஃபர்ஸ்ட் மேனே அப்படின்ற பகுதி இதுல என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய ராஜ்யம் ரொம்ப மட்டுப்பட்டது, உனக்கு ரொம்ப தனி ராஜ்யம் இனி ஆள முடியாது. அடுத்தது நீ உன்னுடைய தராசு, உன்னை பற்றிய கருத்துக்கள், நீ ஒரு தராசில் நிற்கப்பட்டாய், அதுல நீ தவறி போயிட்ட. இந்த ராஜாவை பத்தி தான் சொல்றாங்க, தவறி போயிட்ட. அடுத்தது 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி நீ ராஜாவாக இருக்க முடியாது, உன்னுடைய ராஜ்யம் அழிஞ்சு போயிடும், உன்னுடைய ராஜ்யத்தை பெர்ஷியரும் இவங்களும் தரியு ராஜாவும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த போர்ஷன். அதை இவர் விளக்கம் சொன்ன உடனே அந்த ராஜா தானியேலுக்கு அதாவது அதிகாரிகளுக்கு சொல்லி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்த 3 அதிகாரங்களையும் கொடுக்குறாரு. அவருக்கு வேண்டிய உடை, பொன்னாபரணம் இதெல்லாம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜா கொல்லப்பட்டுறாரு. ஏன்னா அவர் இதுல இருந்து அரச பதவியில இருந்து இறக்கப்படுவாருன்னு சொன்ன மாதிரி அவர் கொல்லப்பட்டுறாரு. அவரோட இடத்துல 65 வயதான தரியு ராஜா பட்டத்துக்கு வர்றாரு. இதுதாங்க இந்த போர்ஷன், இன்னைக்குரிய போர்ஷன். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.